லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல். சென்னை திருச்சியில் பிடிபட்ட ஹவாலா பணம். திருச்சி ரயில் நிலையத்தில் நகைகள் மற்றும் பணம் பறிமுதல். சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்ட 1,11,00,000 ரூபாய் ஹவாலா பணம். கடத்தல் குருவிகள் 2 கைது. சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்த மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் முகக்கவசம் அணிந்து வந்த பயணி ஒருவரின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பயணி வைத்திருந்த பைகளை அதிகாரிகள் சோதனை செய்தபோது கிலோ கணக்கில் தங்க நகைகளும் கட்டுக்கட்டாக பணமும் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பது தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மற்றும் 1,89,00,000 ரூபாய் மதிப்பிலான 2,796 கிராம் நகைகள் பறிமுதல் செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் ராமநாதபுரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் பணியாற்றி வந்த லட்சுமணன் அந்த நகைக்கடையிலிருந்து வெளியேறி சொந்தமாக தொழில் செய்ய முடிவு செய்துள்ளார். இதற்காக உறவினர் ஒருவர் மூலமாக லட்சுமணன் நகைகளை செய்து விற்பனை செய்வதாகவும் போலியான பில் தயாரித்து விற்றதாகவும் கூறப்படுகின்றது. லட்சுமணனுக்கு எங்கிருந்து நகைகள் கிடைத்தது, எங்கு நகைகளை எடுத்து செல்கிறார் என்பது குறித்து விரிவான விசாரணை நடந்து வருவதாக தெரிவித்தனர் அதிகாரிகள். இதற்கிடையே தகவல் அறிந்த வணிக வரித்துறை மற்றும் கலால்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் பணத்திற்கான ஆவணங்கள் குறித்து லட்சுமணனிடம் கேட்டறிந்தனர். அதற்குரிய ஆவணங்களை அவர் கொடுக்காததால் பறிமுதல் செய்யப்பட்டது ஹவாலா பணமா என அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல சென்னையிலிருந்து விமானம் மூலம் தாய்லாந்துக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த 2 பயணிகள் சுற்றுலா விசாவில் தாய்லாந்து நாட்டிற்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தபோது அவர்கள் நடவடிக்கையில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து இருவரும் சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அந்த 2 பயணிகளையும் சோதனை செய்தனர். தற்பொழுது அமலுக்கு வந்துள்ள BSA புதிய சட்ட விதிகளின்படி பயணிகளின் செல்போன் பதிவுகளை ஆய்வு செய்தபொழுது இவர்கள் பெருமளவு ஹவாலா பணம் வெளிநாட்டுக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து 2 பயணிகளின் சூட்கேஸ்களையும் திறந்து சோதனை நடத்தியதில் ரகசிய அறைகளுக்குள் கட்டுக்கட்டாக அமெரிக்க டாலர் மற்றும் சவுதி ரியால் போன்ற வெளிநாட்டு பணங்கள் பெருமளவு இருந்ததை கண்டுபிடித்தனர். இருவரின் பயணங்களையும் ரத்து செய்த சுங்க அதிகாரிகள் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வெளிநாட்டு பணக்கட்டுகளை எடுத்து எண்ணி பார்த்தபொழுது 1,11,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர், சவுதி ரியால் என்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் இருவரும் ஹவாலா பணத்தை வெளிநாட்டிற்கு கடத்தும் குருவிகள் என்பது தெரியவந்தது. ஹவாலா பணத்தை வெளிநாட்டுக்கு கடத்தி சென்று அங்கிருந்து தங்கக்கட்டிகளாக இந்தியாவிற்கு கடத்தி வர திட்டமிட்டுள்ளதும் விசாரணையில் அம்பலமானது. ஹவாலா பணத்தை இவர்களிடம் கொடுத்து அனுப்பிய மர்ம ஆசாமி யார் என்று சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 1,11,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தல் குருவிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.